அமெரிக்க டாலர் 695 மில்லியன் நிதி தவணையை உடனடியாக இலங்கைக்கு விடுவிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவின் அங்கீகாரம் நேற்று முன்தினம் கிடைத்துள்ளது. இலங்கைக்கு வழங்கும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 5வது 6வது ஒன்றிணைந்த மீளாய்வுகளை நிறைவு செய்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2023 மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு இதுவரையில் கிடைத்துள்ள மொத்த தொகை 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பாக இலங்கை பின்பற்றியுள்ள வேலைத்திட்டம் தொடர்பில் இவான் பபஜியோ சர்வதேச நாணய நிதியத்தின் பாராட்டுகளை தெரிவித்தார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் பற்றி கூறினால் அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். ஏனெனில் நாங்கள் அது தொடர்பில் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றோம். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று உள்ளது. மாற்று விகிதத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படை காரணிகளுக்கு இணங்க ஏற்பட்டவை மற்றும் அவை நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் என்பதாகும். ஒரு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக பரந்தளவில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு நாங்கள் அறிவுறுத்துவதில்லை. உண்மையை சொன்னால் அரசாங்கம் தற்போது அதற்கு நேர்மாறான மிகவும் சரியான திசையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நெருக்கடி காலத்தில் விதிக்கப்பட்டிருந்த சில இறக்குமதி தடைகளை அவர்கள் படிப்படியாக தளர்த்தியுள்ளனர். உதாரணமாக கடந்த வருடத்தின் முற்பகுதியில் வாகன இறக்குமதி தடையை நீக்கியதை சுட்டிக்காட்ட முடியும். அது மிகவும் வலுவான பொருளாதார செயற்பாட்டை உருவாக்குவதற்கும் அதேபோன்று திரைசேரிக்கு மிக அதிக வருமானத்தை கொண்டு வருவதற்கும் காரணமாக அமைந்தது. ஏனைய இறக்குமதி கட்டுப்பாடுகள் கூட தளர்த்தப்பட்டுள்ளன. புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகள் இறக்குமதி தடைகள் அல்லது பரந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதில் இருந்து எதிர்காலத்தில் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். மத்திய கிழக்கு மோதல்களினால் ஏற்பட்டுள்ள கடுமையான தாக்கம் மற்றும் உலக சந்தையில் பொருட்களின் விலை அதிகரிப்பு என்பன இலங்கைக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே நாங்கள் இப்பொழுதும் கூட அதிகாரிகளுடன் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். இதேவேளை இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஊடாக அதிக அளவிலான கடன் நிவாரணம் கிடைத்துள்ளதுடன் அரசு கடன் ஸ்திரமான பாதைக்கு செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடன் ஸ்திரத்தன்மை என்பது நாம் நீண்ட காலமாக பேசி வரும் ஒரு விடயமாகும். நாம் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இலங்கையின் கடன் உயர்மட்டத்தில் இருந்தது. இருப்பினும் கடந்த சில வருடங்களில் இலங்கை முக்கியமான மறுசீரமைப்பு செயல்முறையொன்றை ஆரம்பித்தது. அதன் ஊடாக கடன் மறுசீரமைப்பு இடம்பெற்றது. அது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கடன் ஸ்திரத்தன்மை தொடர்பான அபாயங்கள் இன்னும் உயர்மட்டத்திலேயே காணப்படுகின்றது. நாம் அது தொடர்பில் எமது அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளோம். நாம் அது தொடர்பில் அதிகம் கலந்துரையாடியுள்ளோம். இது அங்கீகரிக்கப்பட்ட மீளாய்வுக்கு மாத்திரம் உரிய ஒரு நிலைமையல்ல. எப்படியும் இலங்கையின் கடன் மிக உயர் மட்டத்திலேயே இருந்தது. இருப்பினும் கடன் நிலைமை தொடர்பில் ஒரு முன்னேற்றம் காணப்படுகின்றமையே இங்கு முக்கியமான விடயமாகும். இதற்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியை பேணிச் செல்வதும் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியமானதாகும். எந்த ஒரு நாட்டைப் போலவும் இங்கும் கடன் அபாயம் உள்ளது. இருப்பினும் இந்த கடன் அபாயங்களை இலங்கையினால் நிர்வகிக்க முடியும் என நான் நம்புகின்றோம். வலுவான கொள்கைகள் மற்றும் இந்த முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்புகளூடாக அதனை செய்ய முடியும். காலம் கடந்த பின்னர் இந்த அபாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏனெனில் கடன் தொகையும் படிப்படியாக குறைவடைவதால் ஆகும். அதன் பின்னர் மேலதிக கடனை உற்பத்தி திறன் மிக்க பணிகளுக்கு பயன்படுத்த முடியும். அதன் பின்னர் கடனில் உள்ள அபாயம் கீழ்மட்டத்திற்கு செல்லும்.